கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அப்படின்னு வேதாகமத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலம் இதுதான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அநேக சத்தியங்கள் மறைக்கப்பட்டு வருகிறது, மறுக்கப்பட்டு வருகிறது, இல்லை என்று கூட போதிக்கப்படுகிறது. வேதத்திலிருந்து விளக்கக்கூடிய போதகர்கள் சொந்தமாக அவர்களாகவே ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. வேத ஆதாரமற்ற விளக்கங்கள், சத்தியமே இல்லாத போதனைகள் மலிந்து கிடக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு காணொளியில் பார்த்தேன், ஓய்வு நாளை பற்றி ஒருத்தர் பேசியிருக்கிறார். ஒரு போதகர், ஒரு பிரபலமான ஒரு போதகர். அவர் சொல்றாரு, ஆதாம் தேவனால் உருவாக்கப்பட்ட ஆதாமுக்கு அது முதல் நாள் அப்படின்னு சொல்லியிருந்தார். 6வது நாளில் மனுஷனை ஆண்டவர் உருவாக்குறார். தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு ஆதாமை உருவாக்குறார், முதல் மனிதனை இந்த பூமியில். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதாமுக்கு அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள் முதல் நாள். அப்போ முதல் நாள் தான் நம்ம என்ன செய்யணும்? ஓய்ந்திருக்கணும். அந்த ஓய்வின் மூலமாக அதற்கு பிற்பாடு 6 நாள் நம்ம என்ன செய்யணும்? வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 6ஆம் நாளில் ஆதாம் உருவாக்கப்பட்டார். அவர் சொன்ன வார்த்தையின்படி பார்த்தால் கூட 7ஆம் நாள் 2வது நாளாக வருது, முதல் நாளாக வரல. ஏன்னா 6ஆம் நாளே ஆதாம் உருவாக்கப்பட்டார் இல்லையா? ஆனால் பைபிளில் இருக்கக்கூடிய அந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால், இது நூதனமான ஒரு வஞ்சகம். அவர் முதல் நாள்னு சொல்கிறார். ஆதாம் ஓய்வு நாளை பார்க்கும்போது அவருக்கு முதல் நாளாக இருந்தது அப்படின்ட்டு. ஆனால் பைபிள் சொல்லுது 6வது நாளில் ஆண்டவர் ஆதாமை உருவாக்குறார். உருவாக்கணுன்னே அவர் யாரை பார்த்துருப்பாரு? தேவனை பார்த்துருப்பார். அப்போ தேவன்கிட்ட கேட்டிருப்பார், ஆண்டவரே, இவ்வளவு இந்த பூமி நிறைய மரங்கள், செடி கொடிகள், பறவைகள் இருக்குது, பகலுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு சூரியன் இருக்குது, இரவு வெளிச்சம் தரக்கு நிலவு இருக்குது, மிருகங்கள் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு அவர் கேட்டிருப்பார், இதெல்லாம் எப்படி ஆண்டவரை உருவாக்குனீங்க அப்படின்னு அப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, முதல் நாளில் நான் இதை உருவாக்குனேன், 2ஆம் நாளில் இதை உருவாக்குனேன், அப்படி வருஷப்படி சொல்லியிருப்பார். 5 நாளில் இதெல்லாம் உருவாக்கி முடிச்சுட்டு 6வது நாளில் உன்னைய உருவாக்கியிருக்கேன், 7ஆம் நாளில் நான் ஓய்ந்திருக்க போகிறேன். அது மாடல் காமிக்கிறார். இதே மாதிரி தான் நீ என்ன செய்யணும்? 6 நாள் நீ என்ன செய்யணும்? நீ வேலை செய்யணும், 7ஆம் நாளில் நீ ஓய்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் சொல்கிறாரு, முதல் நாள்லேயே நம்ம ஓய்ந்திருக்கணும், 6 நாளைக்குரிய அந்த சக்தியை முதல் நாள் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஆனால் பைபிள் இப்படி சொல்லலை. 6ஆம் நாள் உருவாக்கப்பட்ட ஆதாம் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அவர் உருவானது 2வது நாளாக இருக்கலாம். முதல் நாள் 6வது நாளில் அவர் உருவானார், 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அது அவருக்கு 2ஆம் நாள் கிடையாது, 7ஆம் நாள் தான். எப்படின்னா, கர்த்தருடைய பரிசுத்தமான ஓய்வு நாள் 7ஆம் நாள், அதை மறந்துடக்கூடாது. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தமான ஓய்வு நாள் அப்படின்னு நம்ம யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். அது என்னுடைய நாளோ, அது ஆதாமுடைய நாளோ கிடையாது. அவருடைய வார்த்தையின்படி பார்த்தா ஆதாமுக்கு அது முதல் நாள், அதனால ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்றாரு. கிடையாது, பைபிள் அப்படி சொல்லலை. 7ஆம் நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார், அதே போல ஆதாம் அப்படியே ஓய்ந்திருந்திருக்க வேண்டும். அதே போல ஆதி அப்போஸ்தலர்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்கலன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு அதோட ஓய்வு நாள் முடிஞ்சிருச்சு, சிலுவையில் அதெல்லாம் அரைஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசினார். ஆனால் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள், நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறத நீங்க வாசிக்கலாம். நிறைவேற்றுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை கடைபிடித்தல். அதை நான் ஒழிப்பதற்காக, அழிப்பதற்காக நான் வரல. பைபிள் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படின்னு தெளிவா சொல்லுது. அப்படி இருக்கும்போது நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்காக அவர் வரல.
அதுக்கு அவர் அந்த பாடு மரணத்தை என்ன செய்யல, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாவத்தை சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டியாகவே அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் நம்ம வாசிக்கலாம். பொதுவாகவே இந்த ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லும்போது அநேக போதகர்கள் முகம் சுளிப்பதை நம்ம பார்க்கலாம். அநேக விசுவாசிகள் கூட நம்மளை ஒரு வித்தியாசமாக பார்க்கறத நம்ம பார்க்கலாம். ஆனால் சங்கீதம் 40வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 40:8. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இது யாரை பற்றின தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். இது இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. அப்ப தேவனுக்கு பிரியமாக நடப்பதற்கு நம்ம உள்ளத்துல என்ன இருக்கணும், நியாயப்பிரமாணம் இருக்கணும். அப்ப நியாயப்பிரமாணத்தையும் இயேசுவையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிரமாணங்களை உங்களுடைய இருதயத்துல எழுதுவேன்னு சொல்றாரு. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வைப்பேன், பழைய இருதயத்தை எடுத்துட்டு நவமான இருதயத்தை வைப்பேன், அதுல என்னுடைய நியாயப்பிரமாணத்தை எழுதுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல எனக்கு இயேசுவை தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா. ஆனா வசனம் என்ன சொல்லுது? இயேசுவை தெரியாம யாரு தான் இருக்காங்க? எத்தனையோ பேர் இயேசுவை தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோமா? தெரிந்திருப்பது வேறு, இயேசுவை அறிந்திருப்பது வேறு. அவரை பற்றிய முழுமையான காரியங்களை தெரிந்து வைத்திருப்போமானால் அது அறிந்து வைத்திருப்பது, முழுமையா தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அரைகுறையா இயேசுனா எல்லாருக்குமே தெரியும், ஆமா கிறிஸ்தவர்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கலாம். அது கிடையாது விஷயம். நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 2:4 வசனம் வாசிக்கிறேன். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், யார்? இயேசுவை. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை அப்படின்னு சொல்லி வேதாகம் நமக்கு தெளிவா சொல்லியிருக்கு. அப்ப இயேசுவை தெரியும்னு சொல்றவங்க அதற்கு அடையாளமா என்ன செஞ்சிருக்கணும்? கற்பனையை கை கொள்ள வேண்டும். அதான் இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டு புத்தகத்துல நம்ம வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம் நம்ம வாசிக்கலாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. எவ்வளவு அருமையான வசனம் பார்த்தீங்களா? இந்த வசனம்லாம் நம்ம வாசிக்கிறோமா? இந்த வசனத்தை போதகர்கள் உங்களுக்கு என்னைக்காவது சொல்லியிருக்கிறாங்களா? இந்த வசனத்துக்கு அவங்க என்ன அர்த்தம் சொல்றாங்க? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மாம்ச சிந்தை மரணம். அப்ப அந்த மாம்ச சிந்தனை என்ன? அதற்கான விளக்கம் தான் 7வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நல்லா தெளிவா பாருங்க. மாம்ச சிந்தை மரணம்னு 6வது வசனத்துல பார்க்கிறோம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகைன்னு பார்க்கிறோம். அப்ப தேவனுக்கு விரோதமாக நாம் செயல்படும் போது நமக்கு என்ன வருது? மரணம் வருது. அதுதான் இதுல கொடுத்துருக்காங்க 8வது வசனத்துல. மாம்ச சிந்தை மரணம் 6வது வசனம். 7வது வசனம் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது எப்படி பகைக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த வரி வருது பாருங்க. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு. அது யாருடைய நியாயப்பிரமாணம்? இன்னைக்கு அநேகர் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யறாங்க? மீறி நடந்து கொண்டு அவர்களாகவே சில காரியங்களை போதிக்கிறார்கள். பாருங்க, ஓய்வு நாள் வாரத்தின் முதல் நாள்னு சொல்றாங்க. வாரத்தின் முதல் நாள்ல நம்ம என்ன செய்யணும்? ஓய்ந்திருக்கணும்னு சொல்றாங்க. சபைக்கு அன்னைக்கு தான் வரணும்னு சொல்றாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? தெளிவா சொல்லுது பாருங்க. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும், எது? மாம்ச சிந்தை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அது கீழ்ப்படியாது, கீழ்ப்படிய முடியாதான். அது அந்த மாம்ச சிந்தை என்ன செய்யாது? கீழ்ப்படியாது, கீழ்ப்படிய முடியாததாக இருக்கிறது. அப்ப இறுதி என்ன ஆயிருது? கடினமாக மாறி விடுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன